MLFF எனப்படும் வேகமாக செல்லும் பல வழி பாதை முறையிலான டோல் கட்டண வசூலிப்பை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் 3 சவால்களை அடையாளம் கண்டுள்ளது. நிர்வாக அமைப்பு முறையை இறுதி செய்வதும் அவற்றில் அடங்கும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி கூறினார். அதன் அமலாக்கம் பல்வேறு தரப்பினரை உட்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனத்தின் ஒப்புதலை பெற வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். மற்றொரு முக்கிய சவால் நடப்பிலுள்ள சட்டத்தை திருத்துவது அல்லது புதிய சட்டத்தை இயற்றுவதாகும். MLFF அமலாக்கம் காணும்போது டோல் கட்டணத்தை செலுத்தாமல் போகும் நெடுஞ்சாலை பயணிட்டாளர்கள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றார் அவர். MLFF அமலாக்கத்திற்கு அமைச்சரவை கொள்கையளவில் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுடன் அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. டிசம்பர் 16 வாக்கில் பேச்சுவார்த்தை முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக நந்தா லிங்கி சொன்னார். MLFF முறையின் கீழ் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைகளின் அனைத்து பாதைகளும் தடையில்லா பாதைகளாக மாற்றப்படும். அதாவது கட்டண வசூலிப்பு சாவடியில் வரிசை கட்டி நிற்க தேவையின்றி வாகன ஓட்டிகள் மின்னியல் கட்டண முறைக்கு மாறி வேகமாக பயணத்தை தொடரலாம்.